அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இந்த உலக செல்வங்கள் பசுமையானதும் இனிமையானதுமாகும். ஒரு முஸ்லிம் தனது செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் வரை அந்த செல்வம் அவருக்கு சிறந்த தோழனாக அமையும். யார் இந்த செல்வத்தை முறையின்றி பெற்றுக்கொள்கிறாரோ அவர் உண்ட பிறகும் வயிறு நிரம்பாதவரை போன்றவராவார். மேலும் மறுமை நாளில் அந்த செல்வம் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1465. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த உலகில் சொத்து செல்வங்களை வழங்கி இருக்கிறானோ அவர்கள் தமது செல்வத்திலிருந்து கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தையும் உபரியான சதகாக்களையும் முறையாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை அவர் நல்லவிதமாக வழங்கி கொண்டிருக்கிறாரோ அதுவரை அந்த சொத்தும் செல்வமும் அவருக்கு உற்ற தோழனாக இருக்கும். மாறாக யார் இவ்வாறு வழங்கவில்லையோ அவருக்கு எதிராக அந்த செல்வமே மறுமை நாளில் சாட்சி கூறும். அதன் காரணமாக மிக பெரும் நெருக்கடியை அவர் மறுமையில் பெற்றுக்கொள்வார் என்பதை இந்த ஹதீஸ் விளக்குகிறது. அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாகவும் அவன் மீது அச்சம் கொண்டவர்களாகவும் மனிதர்கள் தங்களுடைய செல்வங்களோடு உறவாட வேண்டுமே தவிர சர்வசதா காலமும் இந்த உலகத்திலேயே நாம் இருக்க போகிறோம் என்ற எண்ணத்தில் அந்த செல்வத்தையே வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ளாமல் அல்லாஹும் அவனுடைய தூதரும் வழிகாட்டிய அடிப்படையில் பிறருக்கு கொடுத்து மகிழ வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.